இது ஒரு சீரியஸான வீடியோ. ஒரு அவேர்னஸ்க்காக நான் போடுறேங்க. இப்போ நாங்க ரோட் ட்ரிப் போயிட்டுருக்கும்போது, இப்போ லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னோ ப்ளோவிங் மிஷின் வரும். அது வருது பார்த்தீங்களா? இத பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, எதுக்கு வந்து வெறும் ரோட வந்து ஸ்னோ ப்ளோ பண்ணி ஓட்டிட்டுருக்காங்க? ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஒரு சும்மா அத பண்ணிட்டுருக்காங்கன்னு நெனச்சேன். பட் சீரியஸா போக போக தான் தெரியுது. அந்த வீடியோவுல பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸில வந்து ஸ்னோஃபால் எவ்வளோ ஹெவியா இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் தெரியும். உங்களுக்கு இது எதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்ட்டு. இது பக்கா அவேர்னஸ்க்காக போட்ட வீடியோ. இது எங்களோட ஃபர்ஸ்ட் டே ரோட் ட்ரிப்புங்க. வேன்கூவர்லேருந்து கியூபெக் போகிறதுக்காக பண்ணது. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, வேன்கூவர்லேருந்து நாங்க மீரிட்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டு, அங்கே லஞ்ச் சாப்பிட்டுட்டு மீரிட்லேருந்து கிலோனா போயிட்டுருக்கோம். அங்கே போகும்போது அந்த ஹைவேல நடந்த இன்சிடென்ட் தான் அது. ஸோ நாங்க இப்போ இந்த ஸ்னோஃபால் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 1/2 மினிட் கூட ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். சடனாக ஸ்பீடை குறைக்கல, ஸ்பீடை இன்க்ரீஸும் பண்ணலை. பிகாஸ் வந்து ஸ்கிட் ஆகும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என் காருக்கு வந்து நான் வின்டர் டயர் போட்டிருந்தேங்க. அதனால் ஓரளவுக்கு க்ரிப் இருந்துச்சு. நான் கிராஜுவலாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறது கம்மி பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே ஸ்பீடு வந்து 60, 50 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்னுமே போக போக பார்த்தீங்கன்னா, விசிபிலிட்டி வந்து ரொம்ப புவர் ஆகிட்டுருக்கு. விசிபிலிட்டி வந்து ரொம்பவே புவர் ஆகிட்டுருக்கு. ஸோ விசிபிலிட்டி புவர் ஆகிறதுனால இன்னுமே நான் ஸ்பீடு குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ யாராச்சும் இந்த ஏப்ரல் மாதம் எண்டு வந்துருச்சு, சம்மர் தானே, வின்டர் எதுவும் வராது, ஸ்னோ எதுவும் இருக்காது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அசம்ப்ஷனில் வரீங்கன்னா, தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். தயவுசெய்து வின்டர் டயரோட வாங்க. ஏன்னா எப்போ எந்த மாதிரி இன்சிடெண்ட் வருங்கிறது தெரியாது. நான் ஆல்பர்ட்டாவில் ஏற்கனவே இருந்தனால எனக்கு அந்த பழக்கத்தினால சில ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து தான் வந்தேன். காரில் வின்டர் டயர் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து பிளாங்கெட்ஸு, அப்புறம் எமர்ஜென்சி கால் நம்பரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் அதை ரோடோட கண்டிஷன்ஸ்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு நல்ல விஷயம் இந்த ரோட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஒரு ப்ளோ வெஹிக்கிள் போயிருந்துச்சு. அப்புறம் இந்த ரோட் மெயின்டெனன்ஸ் பண்ணுற வெஹிக்கிளும் போயிருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த முன்னாடி டயர் போகிற தடம் தெரிஞ்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? முன்னாடி வந்து சில கார் ஏற்கனவே போயிருக்கு. இப்போ நான் அதில் வந்து அதே டயர் உடைய தடத்துலேயே வந்து நான் என்னோடய டயரை ஃபிக்ஸ் பண்ணி நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா வேறு பக்கம் போனால் தான் ஸ்னோவாக இருக்கும், அங்கே கொஞ்சம் க்ரிப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ வி ஆர் சேஃப். அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், பார்க்கும்போது அங்கே 2 ட்ரக்கு நிற்கிதுல்ல, அந்த ட்ரக் வந்து எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஸ்னோஃபால் வந்து வந்துருச்சு, எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்கோ அதை பொறுத்து அவங்க செயின் போடலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணுவாங்க. செயின் போட்டால் தான் வந்து நம்மளால் அந்த ஸ்லோப்பில் ஏற முடியும். இல்லாட்டி அதில் இருக்க வெயிட்டுக்கு அது வந்து வெறும் ஸ்லிப் தான் ஆகிட்டுருக்கும். அது நம்ம பிரேக் அடிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ அந்த அதர் ஹேண்ட் இப்போது செயின் போட்டால் அவங்களோட ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ஓட்ட முடியாது. இந்த மாதிரி நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ யாராக இருந்தாலும் இந்த ஏப்ரல் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் தயவுசெய்து வின்டர் டயரோட வாங்க. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். எனக்கு ஏதோ கொஞ்சம் அனுபவம் இருக்குது. எனக்கு இந்த ஆல்பர்ட்டாவில் முன்னாடி இருந்த ஒரு சில மக்கள் அவங்களாம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தனால நம்ம வந்து அது அந்த மாதிரி போயிட்டோம். இப்போ அவ்வளோதான், அந்த அந்த ஸ்னோ இருக்கிற இடத்த நம்ம க்ராஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லஷி ரெயின் மாதிரி பெஞ்சிட்ருக்கு. ஏன்னா அந்த மவுண்டைன் டாப்பில் மட்டும் தான் ஸ்னோ, கொஞ்சம் கீழே வர வர அப்படியே ஸ்னோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெரி ஃபஸ்ட்டு டே வீடியோ நான் போடணுன்ட்டு இருந்தேன். பட் இந்த கிளிப்பை மட்டும் நான் சீக்கிரம் போடுறதுக்கு காரணம் வந்து இந்த அவேர்னஸ்க்காக. ஸோ ஸ்டே சேஃப் கைஸ். யாரும் வின்டர் டயர் இல்லாமல் வந்துடாதீங்க. வின்டர் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ பாருங்கள், அது அப்படியே வந்து அடுத்தடுத்த இது வந்து 10 மினிட்ஸ் கழிச்சு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு எப்படி ஸ்னோ அந்த மாதிரியே வருது இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா அந்த ஒரு சின்ன ஒரு பிட்டு மட்டும்தான், ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்னோ, அந்த பேட்ச் மட்டும்தான் ஸ்னோ இருந்துச்சு. இந்த இடத்துல ஸ்னோ இல்லை. ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.